உத்தரகாண்ட் மாநிலம் உதம்சிங் நகர் மாவட்டத்தில் உள்ள காதிமா பகுதியில் நடந்த கொடூர சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம். ஹரியானாவைச் சேர்ந்த 32 வயதான பூஜா மண்டல் கடந்த ஆண்டு நவம்பரில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக அவரது சகோதரி பூர்மிளா விஸ்வாஸ் குருகிராமில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்த ஹரியானா காவல்துறையினர் சித்தார்கஞ்சில் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வந்த முஸ்டாக் அலியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதில் முஸ்டாக் பூஜாவை கொலை செய்து உடலை துண்டித்து கால்வாயில் வீசியது தெரிய வந்திருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு ருத்ராபூர் பேருந்து நிலையத்தில் பூஜாவும் முஸ்டாவும் சந்தித்திருந்திருக்காங்க. இருவருக்கும் இடையே காதலும் மலர்ந்திருக்கு. பின்னர் அவர்கள் குருகிராமில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் 2024 நவம்பரில் முஸ்டாக் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தியை அறிந்த பூஜா சித்ராகாஞ்சில் வந்து முஸ்டாக்குடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பஞ்சாயத்தில் இருவரும் பேசி சமாதானமானதாகவும் தெரிகிறது. ஆனால் முஸ்டாக் பூஜாவை பழிவாங்க நினைச்சிருக்காங்க. இதனால் முஸ்டாக் நைஸாக பேசி பூஜாவை தனது சகோதரியின் வீட்டிற்கு அழைத்து சென்று கற்கள் நிரப்பிய பைப்பால் பூஜாவின் தலையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரும் இழந்திருக்காங்க. பிறகு காளி புளிய சுரங்கப்பாதை அருகே பூஜாவின் கழுத்தை கத்தியால் அறுத்து உடலை துணியில் சுற்றி வீசியும் சென்றிருக்காங்க. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தேடுதல் நடத்தியதில் பூஜாவின் தலையற்ற உடல் மீட்கப்பட்டது. தலையை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.